எவ்ரிடே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், NBC TV 18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே என்னால் வீடியோ போட முடியலங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அதனால தான் போட முடியல. இன்னிலேருந்து கண்டினியூவாக வரும். Yesterday Indian market எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.024% ரெட்லையும், பேங்க் நிஃப்டி 0.48% ரெட்லையும். டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 8790.70 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 4788.290 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.76% ரெட்லையும், நாஸ்டாக் 2.64% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 1.48% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.37% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.04% க்ரீன்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 1.57% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.61% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.16% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் மெயினாக வாட்ச் பண்ணணும், என்னென்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஏஎஸ்கே ஆட்டோமேட்டிவ், இவங்க ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் மேக் பண்ணுற கம்பெனி. இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் கம்பெனியான கொயோஷு யானாகாவா செக்கி, KYSKன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க டு ப்ரொடியூஸ் ஹை குவாலிட்டி அலாய் வீல்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார் டூ வீலர்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஃபார் டூ வீலர்ஸ்க்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸோ இது மூலமாக KYSK வந்து அவங்களோட டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து ஏஎஸ்கே ஆட்டோமேட்டிவ்க்கு மேனுஃபேக்சரிங் திஸ் வீல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ஏஎஸ்கே ஆட்டோமேட்டிவ். இண்டிகிரிட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட சப்சிடரியான இண்டிகிரிட் 2 பிரைவேட் லிமிட்டெட்க்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்காகவும் அதை டெவலப் பண்ணுறதுக்காகவும் ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது யார் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா REC பவர் டெவலப்மெண்ட் கன்சல்டன்சி லிமிடெட் அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க ஃப்ரம் 2 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து, அதாவது ராட்டில் 850 மெகாவாட் அண்ட் கிரு 624 மெகாவாட். ஸோ இதுலேருந்து பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டிகிரிட் வந்து அவங்களே ஓனாக ஆப்ரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பில்ட் அண்ட் ஆப்ரேட் அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை. IEXோட மொத்த வர்த்தக வளர்ச்சி, அதாவது ட்ரேடர் வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா February 2025 மட்டும் 9% லாஸ்ட் இயர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9622 மில்லியன் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரோத் பார்த்திங்கன்னா ஸோ நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட்லேருந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால க்ரோத் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேடட் பார்த்திங்கன்னா 40% லாஸ்ட் இயர்லேருந்து 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5369 மில்லியன் யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க IEX. RBL பேங்க் நியூவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நரேந்திர அகர்வால்ன்றவங்கள பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் பிரான்ச் பேங்கிங்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆஃப் பிரான்ச் பேங்கிங் அண்ட் ரீட்டைல் லயபிலிட்டிஸ், ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 25 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன் டெபாசிட், லெண்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பேமெண்ட்ஸ்லாம். TS பாரி அவங்கள சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ரீட்டைல் பேங்கிங் ஃப்ரான்ச்சைஸியை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க RBL பேங்க். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லி லேண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் யாரோட போட்டிருக்காங்கன்னா வித் TCM லிமிட்டடோட போட்டிருக்காங்க. ஸோ அதாவது திருவாங்கூர் கெமிக்கல் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிட்டடோட ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து February 15, 2008 சைன் ஆனது. இப்போ March 3, 2025 எஸ்டர்டே டெர்மினேட் ஆகிருக்கு, முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இதை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேன்சல் பண்ணதுனால எங்கள் கம்பெனிக்கு வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இம்பேக்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஓப்ராய் குரூப் 2 நியூ லக்ஸரி ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ரிஷிகேஷில் வித் லதானி குரூப்போட ஹெல்ப்போட. அண்ட் தென் ஃபஸ்ட் ஹோட்டல் வந்து 80 rooms using villas names போட்டிருக்காங்க. And then second hotel வந்து 5 star Trident Hotel
120 ரூம்ஸ் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஓப்ராய் குரூப்போட மெயின் கம்பெனியோட EIH லிமிடெட் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க 2 ஹோட்டலையும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க 2 இந்தியன் கம்பெனிஸ்க்கு IRCTC அண்ட் IRFCக்கு. ஸோ ஆல்ரெடி 24 இருந்தது, இப்போ 25th IRCTCக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் 26th IRFCக்கு கொடுத்துருக்காங்க நவரத்னா ஸ்டேட்டஸ். ஸோ IRCTCக்கு ஆனுவல் ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4270.18 crore வருது. அவங்களோட நெட்ஒர்க் 3229.97 crore கொடுத்துருக்காங்க ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023-24க்கு. அண்ட் தென் 26th யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IRFCயை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 49,178 crore ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24 கொடுத்துருக்காங்க. ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸ் IRCTCக்கு அண்ட் IRFCக்கு கொடுத்துருக்காங்க. செபி ஒரு நியூ ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது NBFC அண்ட் HFC, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் 2 பேரும் இனிமேல் செக்யூரிட்டி ரெசிப்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பை யூஸிங் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில். ஸோ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இஷ்யூ பண்ணுற செக்யூரிட்டி ரெசிப்டில் NBFCயும் அண்ட் HFCயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு செபி ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அலோவ் பண்ணியிருக்காங்க 2 பேரையும். ஸோ ARC அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பேட் லோன் ஃப்ரம் பேங்க் இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்து வாங்குவாங்க ஒரு டிஸ்கவுண்ட்டில். ஸோ லோன் யாரெல்லாம் பேங்க்குக்கு இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு திரும்ப கட்டலையோ ஸோ அந்த லோனில் அந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்குவாங்க. ஸோ வாட்டர் செக்யூரிட்டி ரிசிப்ட்னு கேட்டிங்கன்னா இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த பேட் லோன்ஸ் பை பண்ணுறாங்கல்ல, இதுக்கு ஒரு செக்யூரிட்டி ரெசிப்ட் வந்து அந்த பேங்க்குக்கு அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுப்பாங்க. அதுதான் அவங்க இன்வெஸ்டர், ஸோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எப்போ இந்த மணியெல்லாம் ரெக்கவர் ஆகுதோ அப்போ வந்து அவங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து அந்த பேட் லோன் ரெக்கவர் ஆன பிறகு அது திரும்பி பேங்க்குக்கே கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக பேங்க் வந்து அவங்களோட பேட் லோன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் பிளேயர்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரெக்கவரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க செபி. நிஃப்டி 50யோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து பிலோ 20 கீழே வந்திருக்கு. ஸோ ஜூலை 2022க்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து ஒரு ரீசனபிள் லெவல்ஸ்க்கு கொண்டு வந்தாலும், ரீசன்ட் ஹைலேருந்து ரீசனபிள் லெவல்ஸ்க்கு கொண்டு வந்தாலும் சில பேர் இது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க. சில பேர் இன்னும் ஃபர்தர் டவுன் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிக்கி அகர்வால் ஒரு எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இன்டெலெக்ட் டிசைன் ஏரினா கனடாவில் உள்ள ஒரு இதை சென்ட்ரல் ஒன் டிஜிட்டல் பேங்கிங் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஒர்க்ஸ் வித் 170 கிரெடிட் யூனியன்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இன் கனடாவோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை தான் எடுத்திருக்காங்க இன்டெலெக்ட் டிசைனா ஏரினா. ஸோ இந்த இன்டெலெக்ட் ஒன்றுன்றது ஒரு டெக் ப்ரொவைடர் ஃபார் பேங்க்ஸுக்கு ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் வந்து மோர் அட்வான்ஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்டு பேங்கிங் டெக்னாலஜி இல்லாமல் இவங்க கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன்டெலெக்ட் டிசைன் ஏரினா. டாடா கேபிட்டலோட வேல்யூஷன் பார்த்திங்கன்னா $11 பில்லியன். ஸோ IPO ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ மச் அஸ் பாசிபிள் $2 பில்லியன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க 230 மில்லியன் ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல். ஸோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்க ஈக்விட்டியை செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட்ஸ் இஷ்யூவும் சொல்லியிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா $15.04 பில்லியன், அதாவது $172 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டாடா கேபிட்டல். ஹுண்டாய் லான்ச் பண்ணியிருக்காங்க 225, அதாவது 2025 செரிட்டான்ற இந்தியான்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா வேரியன்ட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். EXO வேரியண்ட், அதாவது அந்த வேரியண்ட் வந்து எவ்வளோ ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12.97 lakh எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன வேரியண்ட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா SX ப்ரீமியம் வேரியண்ட், XSO வேரியண்ட், SO வேரியண்ட், இதெல்லாம் 4 வேரியண்ட் மொத்தமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 12.97 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம்ன்றது இந்த லாஸ்ட் உள்ள SO வேரியண்ட் தான் 20,18,000 அதுக்கிட்ட வருது. ஸோ
2 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க, டைட்டன் கிரே மேட் அண்ட் ஸ்டாரி ரைட் ரெண்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஹுண்டாய். டெபாசிட் இன் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 5 to 29% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன் Q3 ஃபினான்ஷியல் இயர் 25. ஸோ PSU பேங்க்ஸில் இதே Q3 ஃபினான்ஷியல் இயர் 25ல 4 to 15% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை விட ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து அவங்க செமி அர்பன் ரூரல் மார்க்கெட்டில் எக்ஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் பிஸ்னஸ் இன் வீக்கனிங் பூஸ்டர் டெபாசிட் தர் காசா க்ரோத் எல்லாமே 1.7 to 2x% தட் ஆஃப் PSU பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ PSU பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் பேங்க்ஸ் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, அதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 29% க்ரோத் காமிச்சிருக்காங்க. CSB, DC பேங்க் அண்ட் பந்தன் பேங்க்லாம் 22% க்ரோத் காமிச்சிருக்காங்க இந்த Q3 ஃபினான்ஷியல் இயர் 25ல. கொட்டக் மஹிந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், HDFC பேங்க், RBL பேங்க்னா 15% ப்ளஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. யூனோ மிண்டா, ஸோ இவங்க வந்து ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுற கம்பெனி, ஒரு நியூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இன் செக் ரிப்பப்ளிக்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக டெக்னாலஜி ஆஃப் கார்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க R&D செக்மெண்ட். ஸோ வேர்ல்டு வைடு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் உள்ள டிமாண்ட்ஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் கொடுப்போம் இந்த R&Dலன்னு சொல்லியிருக்காங்க யூனோ மிண்டா. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி IRDAI ஸோ நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பாலிசி செல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எம்படட் இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எம்படட் இன்சூரன்ஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ நீங்கள் செல் பண்ணும்போது அதோடையே அந்த கவர் வந்துடும், இன்சூரன்ஸ் கவர் வந்துடும். எக்ஸ்ட்ரா நீங்கள் போய் வாங்கணும்னு தேவையில்லை, அந்த கவரேஜ் வந்து அதிலே வந்துடும், இந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோடையே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ரைடிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேரபிள்ஸ் நம்ம போடுற வேரபிள்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுக்கெல்லாம் அதிலே இன்சூரன்ஸ் சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தனியாக போய் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை, அதிலே சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த ரூல்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் பீப்புள் வந்து இதை அசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு CEO ஆஃப் ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் மைனக் பாத்வால்ன்றவங்க சொல்லியிருக்காங்க. மெட்ரோபோலிஸ் இன் நார்த் இந்தியாவில் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஆக்ரா பேஸ்டு சயின்டிஃபிக் பேத்தாலஜியை. ஸோ இந்த அக்வயர் வந்து எங்கே டெல்லி NCR பேஸ்டு கோர் டயக்னாஸ்டிக்ஸில் டிசம்பரில் 247 crore பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சயின்டிஃபிக் பேத்தாலஜி பார்த்திங்கன்னா 55 to 83 crore சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்க நார்த் இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து ரெவென்யூ ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 8% இருக்குது, 13% வரைக்கும் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மெட்ரோபோலிஸ். ஏர் இந்தியா will operate டெல்லி டோக்கியோ ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃப்ரம் ஹேண்டிலா ஏர்போர்ட்லேருந்து. ஸோ ஃப்ளைட் வில் யூஸ் போயிங் 7878 ட்ரீம் லைனர் தான் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏர் இந்தியா. ஸோ 18 பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளாட் பெட்ஸ் இதில் இருக்கும், 238 எக்கனாமிக் சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர் இந்தியா இஸ் இன்க்ரீஸிங் இன் பார்ட்னர்ஷிப்போட வித் ANA ஆல் ரிப்பன் ஏர்வேஸோட பார்ட்னர்ஷிப்போட பண்ணுறாங்க ஃபார் திஸ் ஷேர்டு ஃப்ளைட்ஸ். நம்பர் ஆஃப் உமன் பேரோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. 22% ஆனுவல் க்ரோத் ரேட் ஓவர் த பாஸ்ட் 5 இயர்ஸில். ஸோ கோல்ட் லோன்ஸ் வாங்குறதுல நம்பர் ஆஃப் உமன் பேரோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024ல் மட்டும் பார்த்திங்கன்னா உமன் டுக் 4 crore கோல்ட் லோன்ஸ் எடுத்திருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 4.7 lakh crore சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்ட் லோன்ஸ் அக்கௌண்ட் ஃபார் 38% ஆஃப் ஆல் லோன்ஸில் உமன் எடுத்துகிட்டு இருக்கிறது. இப்போ 100% வச்சுருத்திங்கன்னா அதில் கோல்ட் லோன்ஸ் மட்டும் உமன் எடுத்துகிட்டு இருக்கிறது 38% சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்ட் லோன் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 5x சின்ஸ் 2019லேருந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது 5x டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சிபில் நித்தி ஆயோக் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.